வணக்கம் நேர்களே, நான் உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய பதிவு ஜனவரி மாத பலன்கள். 2026 முதல் மாதமான இந்த ஜனவரி மாதம் ஒவ்வொரு ராசி என்பர்களுக்கும் என்ன மாதிரியான ஒரு பலனை கொடுக்க போது. இந்த மாதத்தின் முதல் நாளான 1ஆம் தேதி நம்மளுடைய மனோகாரகனாகப்பட்ட அந்த சந்திரன் காலபுருஷனுக்கு 2ஆம் இடத்துல பயணிக்கிறார். 2ஆம் இடம் அப்படின்றது தன குடும்ப வாக்குஸ்தானம். இதனால இந்த மாதம் ஆரம்பிக்கும் போதே எல்லோருக்குமே நிறைய வருமானங்கள் வரக்கூடிய ஒரு ஆண்டாதான் தொடக்கமாக அமைய போகுது. இந்த மாதத்துல மற்ற கிரகங்களின் கோச்சார நிலவரங்கள் அப்படின்னு பார்க்கும்போது மிதுன ராசியில குரு பகவான் வக்ரத்தன்மையோட இருக்கிறார். சிம்ம ராசியில கேது பகவான், அடுத்த தனுர் ராசியில சூரியன், செவ்வாய், புதன், சுக்கிரன், இந்த 4 கிரகங்களும் சேர்க்கை பெற்று இருக்கு. அடுத்து கும்ப ராசியில ராகு பகவான், மீன ராசியில சனி பகவான் இயல்பு தன்மையோட இருக்கிறார். இந்த மாதத்துல அந்த கிரகங்களினுடைய கோச்சார கிரகங்களினுடைய பெயர்ச்சிகள் அப்படின்னு பார்க்கும்போது சுக்கிரனாகப்பட்டவர் 13ஆம் தேதி தனுர் ராசியிலிருந்து மகர ராசிக்கு பயிற்சி ஆகிறார். அடுத்து 15ஆம் தேதி சூரியன் பகவான், அடுத்து 16ஆம் தேதி செவ்வாய் பகவான், 17ஆம் தேதி அந்த புதன் பகவான். இந்த 4 கிரகங்களும் அடுத்தடுத்த நாட்கள்ல அந்த தனுர் ராசியிலிருந்து மகர ராசிக்கு பயிற்சியாகி போறார். அதனால இந்த மாதத்துல பாத்தீங்கன்னா காலபுருஷனுக்கு 10ஆம் இடத்துல இந்த 4 கிரகங்களின் சேர்க்கை ஒவ்வொரு ராசி என்பர்களுக்கும் உண்டான ஒரு மாற்றங்களை பற்றி தான் நம்ம இந்த பதிவுல தெளிவா பார்க்க போறோம். இந்த சேனலை முதன்முறையா பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. கடகராசி என்பர்களுக்கு இந்த ஜனவரி மாதம் 2026 எப்படி இருக்க போது. உங்களுடைய ராசி அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சந்திரன் பாத்தீங்கன்னா கோச்சார சந்திரன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சந்திரன் காலபுருஷனுக்கு 2ஆம் இடமான உங்களுடைய 11ஆம் இடத்துல இந்த மாதத்தின் தொடக்கத்துல இருக்க போறார் 1ஆம் தேதி. இதனால பாத்தீங்கன்னா இந்த கடகராசி என்பர்களுக்கு இந்த ஜனவரி பிறக்கும் போதே ஒரு நல்ல ஒரு இன்பமான ஒரு ஆண்டாக தான் இருக்கும். நிறைய கவலைகளிலிருந்து வெளிவரக்கூடிய ஒரு மாதமாகவும் தான் இந்த ஜனவரி மாதம் இந்த கடகராசி என்பர்களுக்கு இருக்க போது. அடுத்து இந்த ஜனவரி மாதம் இந்த ராசி என்பர்கள் தன்னுடைய வேலை ரீதியான அதிகப்படியான ஒரு முன்னேற்றத்தை அடையக்கூடிய ஒரு தருணம். கிட்டத்தட்ட ஒரு 3 மாதம் 4 மாதங்களாக வேலையே இல்லை. ஆபீஸ்ல பாத்தீங்கன்னா அலுவலகத்துல ஒரு அதிகாரிகளோடு சண்டை போட்டு நான் வெளியில வந்துட்டேன், இதனால என்ன பாத்தீங்கன்னா ஒரு டெர்மினேஷன் மாதிரி பண்ணிட்டாங்க, இதனால என்னுடைய ப்ரொஃபஷன் பாதிக்கப்படுமா அப்படின்னு கேட்கக்கூடிய நபர்களுக்கு அந்த மாதிரியான எந்த அமைப்பும் இல்லாமல் நீங்க இனி போகக்கூடிய வேலையிலயோ போய் அட்டன் பண்ணக்கூடிய இன்டர்வியூலயோ பாத்தீங்கன்னா நல்ல ஒரு நேர்மையான ஒரு வேலையும் உங்களுக்கு பிடிச்சமான ஒரு அமைப்பும் இருக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த ஜனவரி மாதம் தொடங்க போகுது. அதனால கடகராசி என்பர்கள் இருக்கக்கூடிய கவலைகளை எல்லாத்தையுமே மறந்து நல்ல ஒரு மகிழ்ச்சிகரமாக இருக்கக்கூடிய ஒரு மாதமாக தான் இருக்க போகுது. நிறைய இந்த ராசி என்பர்கள் தன்னுடைய கடன் சம்பந்தப்பட்ட சுமைகளை குறைக்கக்கூடிய ஒரு மாதம். உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்துல 4 கிரகங்களின் கிரக சேர்க்கைகள், அதாவது சூரியன் செவ்வாய் உச்சமா இருக்கிறாரு, அடுத்து புதன் சுக்கிரன், இந்த மாதிரியான 4 கிரகங்களின் சேர்க்கை மாதம் பிறந்து ஒரு 15 நாட்கள் கழிச்சு நடக்க போகுது. இதனால இந்த கடகராசி என்பர்கள் எப்போதும் இல்லாத அளவிற்கு இந்த 2026ல நிறைய மாற்றங்களை இந்த ஜனவரி மாதத்துல அனுபவிக்கக்கூடிய ஒரு நேரம். நிறைய ராசி என்பர்கள் இந்த கடகராசி என்பர்கள் தன்னுடைய சொந்த ஊரிலிருந்து வெளியிட மாற்றம் செய்வதற்குண்டான ஒரு தருணமாகவும் தான் இருக்க போது. புதிதாக தொழில் அமைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகளும் உங்களை தேடி வருவதற்குண்டான ஒரு தருணமாக தான் இந்த கடகராசி என்பர்களுக்கு இருக்கும். நிறைய கடகராசி என்பர்கள் பாத்தீங்கன்னா இந்த 2026ல நமக்குன்னு ஒரு சொந்தமாக தொழில் வச்சுக்கணும் அப்படின்ற மாதிரியாக தொழில் அமைக்கக்கூடிய ஒரு தருணம் தான் இந்த ஜனவரி மாதம் இந்த 2026ல இருக்க போது. அடுத்து கடகராசி அன்பர்கள் நிறைய பேர் பாத்தீங்கன்னா இந்த ஆன்லைன் சம்பந்தப்பட்ட சில மார்க்கெட்டிங் தொழில்ல வாய்ப்புகள் வரக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். நிறைய பேருக்கு மீடியா சம்பந்தப்பட்ட துறையில பேக் எண்ட்ல ஒர்க் பண்றதுக்கு உண்டான ஒரு தருணமாகவும், அந்த மீடியா சம்பந்தப்பட்ட துறையில நீங்க மார்க்கெட்டிங் ஏஜென்சியாக மாறுவதற்கு உண்டான ஒரு தருணம். நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா அந்த ஷோலாம் ஏற்படுத்தி கொடுக்கறதுக்கு, அடுத்து பாத்தீங்கன்னா அந்த ஆக்ட்ரஸ கூட்டிட்டு வர்றதுக்கு, இந்த மாதிரியாக
ஏஜெண்டா இருந்து செயல்படுவதற்குண்டான ஒரு வாய்ப்புகள்லாம் உங்களை தேடி வருவதற்குண்டான ஒரு நேரமாகவும் தான் இந்த ராசி என்பர்களுக்கு இந்த ஜனவரி மாதம் இருக்கும். தொழில் சம்பந்தப்பட்ட வாய்ப்புகளும் அடுத்து தொழில் சம்பந்தப்பட்ட லாபங்களும் அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரம். கடந்த காலத்துல எல்லாம் தொழில் ரன் ஆயிட்டு இருக்கும், ஆனா அந்த தொழில இருந்து வரக்கூடிய அந்த வருமானம் போதுமானதாக இருக்காது. இந்த போதுமானதாக இல்லாத இந்த காரணத்தினால இவர்களால திரும்பியும் மறுபடியும் கடன் வாங்கி செயல்படுத்தக்கூடிய ஒரு கட்டாய சூழ்நிலையில இவங்க தொழில ரன் பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த ஜனவரி மாதத்துல இருந்து அதெல்லாமே நிவர்த்தி அடையக்கூடிய ஒரு தருணமாக தான் இருக்கும். உங்களுடைய தொழில இருந்து வரக்கூடிய வருமானம் கடன் சம்பந்தப்பட்ட நிவர்த்திகளையும் அடைச்சு உங்களுக்கு தேவையான செலவுகளையும் செய்யறதுக்கு உண்டான ஒரு தருணமாக இருக்க போது இந்த கடகராசி என்பவர்கள் தன்னுடைய குழந்தைகள்னால சில செலவுகளை அனுபவிக்கக்கூடிய ஒரு தருணம். குழந்தைகள் வெளிநாட்டிற்கு சென்று படிக்கிறதுக்கோ அடுத்து அவர்களினுடைய உயர்கல்விக்காக சில செலவுகளை செய்யறதோ இந்த மாதிரியாக குழந்தைகள் சம்பந்தப்பட்ட அமைப்புகள்ல சில விரயங்களை ஏற்படுத்தக்கூடிய ஒரு தருணமாக தான் இருக்க போது. அடுத்து இந்த குரு பகவான் 12ஆம் இடத்துல இந்த மாதம் வக்ரமாக உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல சஞ்சரிக்கிறாரு. இந்த குரு பகவான் பாத்தீங்கன்னா உங்களுடைய பாக்யஸ்தானாதிபதியும் அடுத்து ருணரோக சத்ருஸ்தானாதிபதியும். அதனால இந்த வேலை ரீதியான வெளிநாட்டு பயணங்கள் இந்த மாதம் இருக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். அட்லீஸ்ட் இந்த மாதத்தின் இறுதியிலாவது நீங்க வேலை ரீதியாக வெளிநாட்டிற்கோ வெளியூருக்கோ சென்று வரக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த ஜனவரி மாதம் இந்த ராசி என்பர்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு தன்மையில இந்த கோச்சார கிரகங்கள் இருக்கின்றன. இந்த காலகட்டம் இந்த ஜனவரி மாதத்துல இந்த கடகராசி என்பர்கள் தன்னுடைய குடும்பம் ரீதியான சில தேவையில்லாத கருத்து வேறுபாடுகள், குடும்பத்துல இருக்கிறவங்க சொல்ல பேச்சு கேட்க மாட்டாங்க, குடும்பத்துல இருக்கக்கூடியவர்கள் உங்க மேல எப்போதுமே ஒரு தவறான ஒரு எண்ணங்களையே வச்சுக்கிட்டே இருப்பாங்க. எப்படி ஒரு பழத்துல ஊசியை குத்தி குத்தி எடுக்கும் போது அந்த பழமாகப்பட்டது அதிகப்படியான ஒரு சிதைவை சந்திக்குதோ அதே மாதிரிதான் இந்த குடும்பத்துல இருக்கக்கூடிய நபர்கள் இந்த கடகராசி என்பர்களை பார்த்து ஒரு கடுஞ்சொல், அப்படி எப்படி தேல் கடிச்சா நம்மளுக்கு வலிக்குமோ அந்த மாதிரியாக கடுமையான சொற்களை போட்டு போட்டு எடுத்துக்கிட்டே இருப்பாங்க. ஆனா அவர்கள் கிட்ட எந்த விதமான மாற்றங்களையும் நீங்க கண்டுபிடிக்க முடியாது. இவர்கள் நமக்கு எதிராக செயல்படுகிறார்களா இல்ல நம்மளுக்கு ஆதரவாக செயல்படுகிறார்களா அப்படின்ற மாதிரியான அந்த குடும்பத்துல இருக்கக்கூடிய நபர்களை பார்த்து நம்ம எந்த விதமான ஒரு மாற்றங்களையும் எதிர்பார்க்க முடியாது. ஆனாலும் ஒரு கடுமையான சொற்கள், கடுமையான ஒரு வேதனை தரக்கூடிய ஒரு சொற்கள் இது எல்லாத்தையுமே செய்யக்கூடிய நபர்களாக இருப்பாங்க. அதெல்லாம் ரொம்ப பெரிய அளவுக்கு மனதுல போட்டு உழப்பிக் கொள்ளாமல் உங்களுடைய வேலைகளை உங்களுடைய கடமைகளை நீங்க தொடர்ந்து செஞ்சுட்டு வரும்போது உங்களுக்குண்டான ஒரு வளர்ச்சிகள் கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாகவும் தான் இந்த ஜனவரி மாதம் இருக்க போது. அடுத்து கணவன் மனைவி சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல இந்த மாதம் நிறைய ஒரு முன்னேற்றங்கள் கிடைக்கும். அதாவது ஏற்கனவே பிரிந்து இருந்த கணவன் மனைவி உறவுகள் எல்லாமே இந்த மாதத்துல சேரக்கூடிய ஒரு மாதமாக இருக்க போது. இரண்டாவது திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் உங்களுக்கு இந்த மாதத்துல குறைவதற்குண்டான ஒரு தருணமாக இருக்கும். அதாவது இரண்டாவது திருமணத்தை பத்தி நீங்க இது வரைக்கும் நினைச்சிட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த மாதம் அதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு நீங்க அதை ஹோல்டு வச்சுக்கக்கூடிய ஒரு தருணமாகவும் தான் இந்த கடகராசி என்பவர்களுக்கு ஜனவரி மாதம் இருக்க போது. இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை கணிச்சு சொல்லியிருக்கிறோம். உங்களுடைய சுய ஜாதக தசாப்தி பலன்களை பார்க்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களுடைய குழந்தைகளுக்கு ஜாதகம் எழுதணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல டீடைல்ஸ் அனுப்புங்க. உங்களுக்கு உண்டான தகவல்கள் தெரிய வரும். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.